அட அட நிறுத்து. உன் புருஷனை பத்தி உனக்கு தெரியாதா? வேண்டாம் ஸ்ருதி, என்ன காப்பாத்து. என்னாச்சு? உன்னோட அங்கிள் இருக்கார்ல, இப்பவும் இவர் ஒரு பேச்சுலர்னு நினைக்கிறாரு. ஐயோ ஆண்டி, பேச்சுலர் பார்ட்டி தானே. இந்த பேச்சுலர் பார்ட்டில அவர் என்ன பண்ண நினைக்கிறாரோ பண்ணட்டும். கரெக்ட். ஆமா, இததான் இந்த காலத்து பொண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் பிராட் மைண்டா ஓபன் ஹார்ட்டா இருக்கணும், புரியுதா? அதாவது வாழணும், வாழவும் விடணும். ரொம்ப சரியா சொன்னீங்க மகேஷ் அங்கிள். ராக்கி ஆண்டி, மகேஷ் அங்கிள் வேற யார்கிட்டயாவது போய் ஃப்ளர்ட் பண்ணாங்கன்னா உங்களை ஃப்ரீயா விட்டுருங்க. வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, நீங்களும் போய் வேற யார் கூடயாவது ஃப்ளர்ட் பண்ணுங்க. லைஃப நல்லா என்ஜாய் பண்ணுங்க. மகேஷ் அங்கிள், நீங்க என்ன சொன்னீங்க? பிராட் மைண்டட், ஓபன் ஹார்ட்டட். இந்த காலத்து பொண்ணுங்க இப்படிதான் இருக்கணும்னு. உன்னோட இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த காலத்து பொண்ணுங்க மாதிரி ஓபன் ஹார்ட்டட், பிராட் மைண்டட். வெரி குட், சூப்பர். நீங்க கண்டினியூ பண்ணுங்க ஆண்டி. நான் இப்ப வந்துட்டேன். நானே வரேன் உங்க கூட. ஹலோ ஹலோ ஹலோ, நீ எங்க போற? ஃப்ளர்ட் பண்றதுக்கு. பை. பெருசா பேசிட்டு போறா. இவளா ஃப்ளர்ட் பண்ண போறா? நான் தான் ஃப்ளர்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி துணியை போட்டாதான் நீ ரொம்ப அழகான பொண்ணு மாதிரி இருக்க. பிருத்வியோட மனப்பொண்ணு மாதிரி. ஆனா பேபி, எனக்கு ரொம்ப வேர்க்குது. கண்டிப்பா முகத்தை மூடணுமா? இங்க பாருங்க, உங்க வீட்ல இருந்து யாருமே பெரியவங்க வரல. அதனால கல்யாணத்தை பத்தி நானே உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கேன். நம்ம ஊர்ல நடக்கிற கல்யாணத்துல பொண்ணுங்க இந்த மாதிரி முகத்தை மூடி வச்சிருக்கிறது ஒரு பாரம்பரியம். எப்படி ஒரு கல்யாணத்துல மாங்கல்யமும் குங்குமமும் முக்கியமோ, இதுவும் அந்த மாதிரி தான். இப்படி தலையை கவர் பண்றது பூஜையில ஒரு பக்தியை கொடுக்கும். அதே மாதிரி தான் பொண்ணும் பையனும் இந்த மாதிரி முகத்தை மூடிக்கிறது, அதுவும் ஒரு பாரம்பரியம் தான். அதனாலதான் இந்த ஆடான தலைப்பாவை போட்டிருக்கியா? இந்த பாரம்பரியத்தை நம்ம முழுசா நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். நீ பாக்குறதுக்கு ரொம்ப காமெடியா இருக்க பேபி. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. கல்யாணம் பண்ண ரொம்ப சுப முகூர்த்தமான நாள். நிறைய பேர் இன்னைக்கு கோவில கல்யாணம் பண்றதுக்காக வருவாங்க. ஓம் செந்தூர நாயகியே போற்றி, ஓம் செண்பகா தேவியே போற்றி போற்றி. இது அந்த கல்யாணத்துல சொல்லக்கூடிய மந்திரமாச்சே. இது எங்க? ஆனா இங்க எங்கேயும் கல்யாணம் நடக்கிற மாதிரி தெரியலையே. உங்களோட முழு பேர் சொல்லுங்க. உங்களோட பேரையும் சொல்லுங்க. பிருத்வி. இந்தாங்க, இத பிடிங்க. இப்ப எழுந்திருச்சு நில்லுங்க. இப்போ மத்த சடங்குகளை பண்ணணும். உங்க வீட்ல இருந்து யாராவது வராங்களா? இல்ல பண்டிதர், யாருமே வரல. எங்க முழு கல்யாணத்தை நீங்க தான் பண்ணி வைக்கணும். இல்ல இல்ல இல்ல, உங்க கல்யாணத்தை நான் தான் நடத்தி வைக்க போறேன். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இந்த சடங்கை வீட்டுல இருக்கிற பெரியவங்க தான் பண்ணணும். சரி, இந்த சடங்கை யார் பண்ண போறாங்க? நீங்க தான் பண்றீங்க பண்டிதரே. இந்த சாங்கியம் அந்த சாங்கியம் எதுவா இருந்தாலும் சரி, சீக்கிரமா முடியணும். பிருத்வி, ஏன் இப்படி பேசுற? தேவி, நல்லா தானே பேசுறேன். நான் ரொம்ப நல்ல விதமா சொல்லிட்டு இருக்கேன்.
அது என்னன்னா பேபி, உன்னோட லீகல் ஹஸ்பண்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். ரொம்ப டிஸ்பரைட் ஆகுறேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன என்னன்னு கூப்பிடுவ? நான் சொல்லவா? பேபியோட ஹஸ்பண்ட் இல்ல? பண்டிதரே, இஸ்மாயில் அண்ட் கண்டினியூ. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். நானே எல்லா சடங்குகளையும் பண்ணிடுறேன். ஷெர்லினா நிஜமாவே கல்யாணம் பண்றாளா? ஆனா மாப்பிள்ளை யாரு? இந்த பையன் யாரா இருக்கும்? அங்க அங்க அந்த 2 பொம்பளைங்க சொன்னாங்க இன்னைக்கு சித்ரா பௌர்ணமின்னு. அதனால ஒருவேளை ரிஷப் தான் ஷர்லினை கல்யாணம் பண்ணிக்கிறானா? இன்னைக்கு நல்ல நாள், நல்ல முகூர்த்தங்கிறதுக்காக. கடவுளே, என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. நான் ஒரு வேலை பண்றேன். இப்போ உடனே ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணி ஒருவேளை அவன் ஃபோன் எடுத்துட்டானா அது கண்டிப்பா ரிஷப் தான். கண்டிப்பா ரிஷப்பா தான் இருக்கும். இது ரிஷப் தான். நான் நினைச்சது சரி. சரளாண்டி, அப்படின்னா ஷர்லின் பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறது ரிஷப் இல்ல வேற யாரோ. ஹலோ சரளாண்டி. ஹலோ ஹலோ. திடீர்னு ஃபோன் நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். என்னாச்சு? ஹலோ. சரளாண்டி ஏன் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க? என்னவா இருக்கும்? நான் ஃபோன் பண்ணியே பார்க்குறேன். ஹலோ. சரளாண்டி. ஹலோ ஹலோ. ஹலோ ரிஷப். அந்த பொண்ணு ஷெர்லின் இருக்கால, அவ இங்க கோவில என் கண்ணு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க பஜாருக்கு பக்கத்துல ஒரு கோவில் இருக்குல்ல, அந்த கோவில்ல கல்யாணம் பண்றா. ஹலோ சரளாண்டி, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் உண்மைதான் சொல்றேன். என் கண்ணு முன்னாடி உட்காந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா. வேற யாரோ ஒரு மாப்பிள்ளை பக்கத்துல உட்கார்ந்துருக்கா. ஹலோ 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 ரிஷப். ஹலோ ஹலோ. என்ன இது? மறுபடியும் ஃபோன் கட் ஆயிடுச்சு. சரளாண்டி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க? இந்த ஃபோன் வேற. இப்ப நான் என்ன பண்றது? நான் மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். ஐயோ, இந்த நெட்வொர்க் வேற. ஹேய் கியூட். ஹாய். ஹாய், ஐம் பிரேம். என்ன யாருன்னு தெரியாது உங்களுக்கு? நான் கரணோட ஃப்ரெண்ட். ஆக்சுவலி நான் கரணோட கோச்சோட பையன். ஐ நோ, நீங்க சொல்லிருக்கீங்க. உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? அது ஆமா. உங்க பேரு?
பிரீதா, மிஸ் பிரீதா. வாவ், நைஸ் நேம். ஐ ரியலி லைக் இட். தேங்க்ஸ். உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா? ஆக்சுவலி உங்களுக்கு என்கிட்ட பேச விருப்பம் இல்லை. இல்ல அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஆக்சுவலி எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. வெயிட்டர். எஸ் மேம். இங்க வாங்கல. இதோ இவர் இருக்கார்ல, இவர் கரணோட ஃப்ரெண்டு, அவரோட கோச்சோட பையன். இவரை ஸ்பெஷலா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்க இவர்கிட்ட சொல்லலாம். தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ. ஷூர் சார். உங்களுக்கு எதாவது வேணுமா? எதுவும் வேணாம், தேங்க் யூ. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் முதல்ல இருந்தே புரிய வைக்கிறேன். ஷெர்லின் இருக்கால, அவ நல்லவளே கிடையாது. அவளுக்கு வேற ஒருத்தன் கூட அஃபேர் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவ இன்னொருத்தனோட குழந்தைக்கு அம்மாவாக போறா. ஷெர்லினுக்கும் ரிஷப் சாருக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணு ரிஷப் சாரோட வாழ்க்கையை மொத்தமா அழிச்சிடுவா. ஏற்கனவே ஒருத்தனோட இவளுக்கு அஃபேர் இருக்கு. இப்ப பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த வேற எல்லார்கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்கா. இங்க பாரு பிரீதா, நீ எதுவும் பேசாத. என்ன, எனக்கு தெரியும் அந்த ஷெர்லின் நல்ல பொண்ணு இல்லைன்னு. ஆனா அவளுக்கு எதிராக இவ்வளவு மோசமா பேசாத. எந்த ஒரு பொண்ணு மேலேயும் எந்த ஆதாரமும் இல்லாம இப்படி தப்பா பேசவே கூடாது. நீங்க இப்ப அக்னி சுத்தி வாங்க. நான் கண்டிப்பா இதை நடக்க விட மாட்டேன். நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தியே தீருவேன். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? என் கையை விட, எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்காங்க. ஒழுங்கா டான்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே? விடு. ஏன் கூட வா, இங்க வா. ஏய், எங்க கூட்டிட்டு போற? என்ன டான்ஸ் பண்ண விட மாட்டியா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்கல்ல, நான் மட்டும் ஏன் இப்படி பண்ணு? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஏன் கூட வா. அட சமீர், வாங்குறல வா. நானே வரேன். வான்னு சொல்றல வா. சமீர், என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? நீ பைத்தியமா? வாங்குறல. இதெல்லாம் இந்த கார்ட்ஸை நான் பார்க்கலாமா? யா, இதெல்லாம் இத்தனை சாரி கார்ட்ஸ் எதுக்கு? இது எதுக்காக? உன்னை நான் இழுத்துட்டு வந்தேன் இல்லையா, அதுக்காக தான். சாரி. அப்படியா? சரி, இது எதுக்காக? நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த, உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இல்லையா, அதுக்கு தான். சாரி. அப்புறம் இது ரொம்ப பெருசா இருக்கு. இது எதுக்காக? உன்கிட்ட நான் ரூடா பேசிட்டேன்ல, அதுக்கு டபுள் சாரி. அது நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நீ இவ்ளோ அழகா மன்னிப்பு கேட்குற. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட மனசுல இருந்து நீ மன்னிப்பு கேட்குற. சரி, மன்னிச்சிடுறேன். இந்த டெடி ரொம்ப கியூட்டா இருக்கு. ஓ காட், சாரி சாரி சாரி. இது என்ன புது சாரி? இந்த சாரி எதுக்காக? அது அட்வான்ஸ்.
அட்வான்ஸா சாரி சொல்றியா? அதாவது நீ ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடினல்ல, ஆனா அந்த அளவுக்கு நான் நல்லா டான்ஸ் ஆட மாட்டேன், அதுக்கு தான் சாரி. ஆம். மியூசிக் இல்லாம எப்படி டான்ஸ்? அது நீ அவ்வளோ மோசமாலாம் இல்ல, நீ நல்லா தான் இருக்க. அதாவது டான்ஸ் நீ நல்லா தான் ஆடுற. தேங்க்யூ ஸ்ருதி. சொல்லு. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்னு நினைச்ச சொல்ல. சமீர், கரீனா ஆண்டி ரொம்ப நேரமா கீழே உன்னை பார்ட்டியில தேடிட்டு இருக்காங்க, உன்னை எங்கேயுமே காணுமே. கரீனா ஆண்டி எதுக்கு என்ன தேடிட்டு இருக்காங்க? எனக்கு தெரியாது, உன்னை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. என் கூட வா. ஹாய் ஸ்ருதி, சாரி நான் உன்னை பார்க்கவே இல்லை. ஹாய், சாரி நானும் உன்னை பார்க்கல. போலாமா? இப்போவா? இப்போதான். மறுபடியும் உன்னை கேட்டாங்கன்னா அவங்கள இங்கேயே அனுப்பி. இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அனுப்பாத, நானே போறேன். ம். ஓடிடு பிருத்வி, ஓடிடு. நீ இப்ப தப்பிக்கலன்னா உன் கதை முடிஞ்சிடும். ஷர்லினை கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தானே அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த உண்மை மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அப்புறம் பிரீத்தாக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகாது. மரியாதை போறது ஒரு பக்கம், பிரீத்தாவும் கையை விட்டு போயிடுவா. யார் இவன்? நீ யார் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க? யார் இவன்? யார் இந்த பையன்? இவனோட முகத்தை நான் இப்பவே பார்த்தாகணும். யாருன்னு சொல்லு. ஏண்டா, யாருக்கும் தெரியாம ரகசியமா கல்யாணம் பண்றிய உனக்கு வெக்கமா இல்ல?
எதுக்குடா மூஞ்ச மூடிட்டு இருக்க? எடுடா, நான் பார்க்கணும் அவனை. எடு, எடுடா. விடுங்க இல்லையா? விடுங்க. ஏய், விடுங்க. நான் அவன் யாருன்னு பார்க்கணும். அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏன் விஷயத்துல தள்ளிட நீங்க யாரு?